வெல்கம் டு செப் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் என்னென்ன இப்போ வந்து இருக்குன்னா, அதாவது நீங்கள் இப்போ ஒரு காஃபி ஷாப்புக்கோ இல்லை ஒரு ஹோட்டலுக்கோ போகிறீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணணும். உங்ககிட்ட மெனு கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஒவ்வொன்று வந்து 500, 600 அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. அதாவது ஒரு பெரிய ஹோட்டலில் அந்த மாதிரி ரேஞ்சில். அப்போது ஒன்று மட்டும் கம்மியான ப்ரைஸில் இருக்குது. கம்மியான ப்ரைஸ்னால் வந்து ஒரு 70 ரூபா 80 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. சரி, எல்லாமே ஹையஸ்ட் ப்ரைஸில் இருக்குது, இதை நம்ம ஆர்டர் பண்ணி சரி குடிச்சிட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த அப்படி நினச்சிங்கன்னா ஆர்டர் பண்ணி அப்புறம் உங்கள் டேபிளுக்கு வந்து அந்த காஃபி வருது. வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெரிய ஷாக் ஆயிரும். இதை யாரை நம்ம ஆர்டர் பண்ணோம் இவ்வளோ காசு கொடுத்து அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு தான் என்னென்ன காஃபி இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் காஃபி இருக்குது, எப்படிலாம் பேர் சொல்லி நம்ம ஹோட்டலில் அழைக்கிறாங்க, என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ரெஸோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூர் டார்க் காஃபி. அதாவது இதில் வந்து வெறும் காஃபி பவுடரும் ஒரு ஹாட் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்து ஹோட்டலில் வந்து எக்ஸ்ப்ரெஸோன்னு அழைப்பாங்க. இந்த எக்ஸ்ப்ரெஸோ வந்து இந்த வர்ற எல்லா காஃபிக்குமே இதுதான் ஒரு அடித்தளம், அதாவது பேஸ் மாதிரி. இதை வச்சு தான் எல்லா காஃபியுமே வந்து மேக் பண்ணுவாங்க, எந்த காஃபியாக இருந்தாலும் சரி. அதனால நல்லா மைண்டில் வச்சுக்கிடுங்க எக்ஸ்ப்ரெஸோன்னா என்னன்னு சொல்லிட்டு. இனிமேல் வரப்போகிற எல்லாத்துக்குமே நான் இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லுவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டோப்பின்னு சொல்லுவாங்க. டோப்பியானா ஒன்றும் இல்லை, டபுள் ஷாட் எக்ஸ்ப்ரெஸோ. அதாவது 1 ஷாட்னா எக்ஸ்ப்ரெஸோன்னு சொல்லுவாங்க. அதுவே டபுள் ஷாட்டு அதாவது 30 ml இது வந்து டோப்பியோன்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா லத்தீன்னு சொல்லுவாங்க. லத்தீன்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்ப்ரெஸோ ப்ளஸ் ஸ்டீம் மில்க். நாலாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கேப்பச்சினோ தான். கேப்பச்சினோன்னா ஒன்றும் இல்லை, அதில் வந்து எக்ஸ்ப்ரெஸோ அண்ட் மில்க் அண்ட் ஃபோம்னா மேலே நுர, அவ்வளோதான். இந்த 3 தான் இருக்கிறது தான் வந்து கேப்பச்சினோ. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா அமெரிக்கானோனா ஒன்றும் இல்லை, எக்ஸ்ப்ரெஸோவையும் ஹாட் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் வந்து அமெரிக்கானோ. ஆறாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஒயிட்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்ப்ரெஸோ ப்ளஸ் ஸ்டீம் மில்க் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கொர்டாடோனா என்ன, எக்ஸ்ப்ரெஸோ அதாவது 2 ஷாட் எக்ஸ்ப்ரெஸோ மில்க், இதுதான் வந்து கொர்டாடோ. அடுத்து பார்த்தீங்கன்னா லங்கோனா லாங் புல்ட் எக்ஸ்ப்ரெஸோ. பார்த்தீங்கன்னா ரிஸ்டோட்டோனா ஷார்ட் புல்ட் எக்ஸ்ப்ரெஸோ. இந்த ரிஸ்டாட்டோ, லங்கோ, எக்ஸ்ப்ரெஸோ எல்லாமே வந்து ஒரு குவான்டிட்டி அளவை குறிக்கிறது தான், சரிங்களா? அதாவது எக்ஸ்ப்ரெஸோட அளவை குறிக்கிறது தான். இந்த 3 இதையும் வந்து நான் இங்கே போடுறேன், பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்னென்ன அளவுக்கு எப்படிலாம் பேருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மக்கியோட என்னென்னா எக்ஸ்ப்ரெஸோ ப்ளஸ் ஃபோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொக்கானா என்னென்னா சாக்லேட்டு, எக்ஸ்ப்ரெஸோ, மில்க், இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அஃபோகோடோனா ஒன்றும் இல்லை, ஐஸ்கிரீமு ப்ளஸ் எக்ஸ்ப்ரெஸோ. அடுத்து பார்த்தீங்கன்னா கஃபே லெத்தேனா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். காஃபியும் மில்கையும் மிக்ஸ் பண்ணுறது தான் கஃபே லெத்தே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐரிஸ்னால் ஒரு ஃபேமஸான இது, அதாவது காஃபி, விஸ்கி, சுகர் அண்ட் க்ரீம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது தான். நான் சொன்னது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் காஃபி லவர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். நம்ம எந்த மாதிரி வீடியோ போகலான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you next video. Bye.